ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம நேர்மைக்கும் எளிமைக்கும் உண்மை வடிவமான பி கக்கன் ஐயா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள் ஆச்சரியப்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் இருக்காது. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். யார் இந்த கக்கன்? ஒரு விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவராகவும் இருந்தார். இவர் 1957 முதல் 1967 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் இன்னும் இதர பல பொறுப்புகளை வகித்த அரசியல்வாதி ஆவார். கக்கன் ஜூன் 18, 1908 ஆண்டு தமிழ்நாடு மதராஸ் இராசதானியாக இருந்தபொழுது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திலுள்ள தும்பைப்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். இவரின் தந்தை பூசாரி கக்கன் ஊர்கோயில் பூசாரியாக பணிபுரிந்தவர். இவர் தொடக்க கல்வியை மேலூரில் பயின்றார். திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில் தங்கி BKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். கக்கனின் தமையனார் விஸ்வநாதன் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். கக்கன் தனது பள்ளி பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்றைய காலகட்டத்தில் பறையர்களும் சாணார்களும் கோயில்களில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது. இராஜாஜி அரசு கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 என்ற சட்டத்தினை கொண்டு வந்ததின் விளைவாக இத்தடை நீக்கப்பட்டது. மதுரையில் கக்கன் பறையர்களுக்கும் சாணார்களுக்கும் தலைமை தாங்கி மதுரை கோயிலினுள் நுழைந்தார். இவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 நடந்த தொகுதி பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 1950 வரை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். கக்கன் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக